அதாவது தமிழ்நாட்டுடைய தண்டனை சதவீதம் என்பது 3.6%. வன்கொடுமை வழக்குல 3.6% தான் அது கிடைச்சிருக்கு. அந்த தண்டனையிலேயே அதிகபட்சமாக பார்க்கும்போது விழுப்புரம் மாவட்டம் வந்து ஒரு 11% அதில் கிடைச்சிருந்தாலும் சேலம் மாவட்டத்தில் 0.56% தான் சேலத்தில் வந்து தண்டனையே கிடைச்சிருக்கின்றது. இன்னும் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து அது கொடுத்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னாக்க இந்த தண்டனை அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல மற்ற மாவட்டங்கள்ல இருக்குது. அது உதாரணத்துக்கு வந்து 3.6% மொத்தமா சொல்றோம். 40 மதுரையில வந்து வன்கொடுமை சம்பவங்கள் 44 சம்பவங்களுக்கு தான் மதுரையில் தண்டனை கிடைச்சிருக்கு. நம்ம கொடுத்த அந்த 1300 சொச்சத்துல வெறும் 44 சம்பவங்களுக்கு தான் 11 ஆண்டுகள்ல சாதிய வன்கொடுமைகள்ல மதுரையில தண்டனை கிடைச்சிருக்கு. அதாவது 3.32%. தமிழ்நாட்டுடைய அந்த சதவீதத்தோட மதுரை வந்து ரொம்ப குறைவா இருக்கு தண்டனையில 3.32%. சிவகங்கையில வந்து பாத்தீங்கன்னா நடைபெற்ற 756 சம்பவங்கள்ல 10 சம்பவங்களுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. அதாவது 1.32. 100 குற்றவாளிகள் கேஸ் ஃபைல் ஆகுதுன்னா 100 கேஸ் ஃபைல் ஆகுதுன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னாக்க சிவகங்கையில 1.32 சம்பவத்துக்கு தான் அது கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இதுல ரொம்ப குறைவா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேலத்துல 2 இடங்கள், மயிலாப்பூர் நினைக்கிறேன், சென்னை கோட்டத்தில் 2 இடங்கள்லயுமே தண்டனை 0 அளவில் வந்து தண்டனை கிடைச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ச்சியை வந்து இந்த இதில் ஏற்படுத்தியிருக்கு. இது மட்டுமல்லாம காவல் நிலைய விசாரணை உள்ள வழக்குகள், அதாவது அது ஒரு வழக்கு முடிஞ்சிச்சுன்னா அது நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்கணும். அது அனுப்பி வைக்கப்படாமல் 167 வழக்குகள் இன்றைக்கு காவல் நிலையத்தில் மட்டும் விசாரணையில் இருக்கு. அந்த 167 வந்து பாத்தீங்கன்னா 78 வழக்குகள் நாகப்பட்டினத்தில் இருக்கு. ஆல்மோஸ்ட் 2015 இருந்து எல்லா வருஷமும் நீதிமன்றத்தில் பெண்டிங்கா இருக்கிறது வேற. காவல் நிலையத்திலே வழக்கு விசாரணை முடிக்கப்படாம உள்ள வச்சிருக்கிற கொடுமை இங்க நடந்துகிட்டு இருக்கு. குற்றப்பத்திரிகை ஒரு அளவு 8177 வழக்குகளுக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. 906 வழக்குகள் அதுல வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த 8177 906 வழக்குகள் மதுரைன்னு சொல்றாங்க. இரண்டாவது சிவகங்கையில வந்து 619 வழக்குகள் வந்து இன்னைக்கு குற்றப்பத்திரிகை 2வது இடத்துல இருக்கு. 3வது திண்டுக்கல் 522 இருக்கு. மற்ற இடங்கள் எல்லாம் நான் இதுல இந்த அறிக்கையில சொல்லி இருக்கிறேன். இது மட்டும் இல்லாம நீதிமன்றத்துக்கு வராமலே விசாரணையில் உள்ள வழக்குகள் 494 வழக்குகள் இருக்கு. அதுல மட்டும் 494 திருவண்ணாமலையில மட்டும் 110 வழக்குகள் காவல் நிலையத்திலும் இல்லாம நீதிமன்றத்திற்கும் போகாம அப்படியே பெண்டிங்ல வச்சிருக்கிற வழக்குகள் வந்து திருவண்ணாமலை வந்து முதலிடத்துல இருக்கு. இது போக பாத்தீங்கன்னா தண்டனை விவரம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். அந்த 3.6% தண்டனை சொல்லிருக்கோம். நீதிமன்றத்தில் விடுவிக்கப்பட்ட வழக்கு பார்த்தீங்கன்னா 3611 வழக்குல வந்து நீதிமன்றம் விடுதலை பண்ணிருக்கு குற்றவாளிகளை. ஆல்மோஸ்ட் 32% குற்றவாளிகள் வன்கொடுமை வழக்கில் விடுதலை செய்யப்படுறாங்க. அதுலயும் மதுரை தான் முதலிடத்தில் இருக்கு. 3611 வழக்கில் 414 வழக்கு வந்து மதுரையில் இருக்கு. 2வது விழுப்புரம் 350 வழக்கு இருக்கு. 3வது ராமநாதபுரம் 319 வழக்கு இருக்கு. 4வது திண்டுக்கல் 266, 5வது திருச்சி வந்து 244 வழக்குகள் இருக்கு. இதுல உண்மைக்கு புறம்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்குன்னு சொல்லி அதிகாரிகளே முடிச்சு வைக்கிறாங்க பாருங்க. அது மட்டும் இந்த 11,000 சொச்சத்துல 2249 வழக்குகளை இவங்களே முடிக்கிறாங்க அதிகாரிகளே. நீதிமன்றத்துக்கு செல்லாமல் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு சொல்லி இவங்களே முடிச்ச வழக்குகள் கிட்டத்தட்ட 20% வழக்குகள் இவங்களே முடிச்சிருக்கிறாங்க. இதுல என்னன்னா ரொம்ப கொடுமை என்னன்னாக்க இந்த நீதிமன்றத்தில் 3611 வழக்குகளை விடுவிச்சாங்கல்ல, அதுக்கு தமிழக அரசு மேல்முறையீடு செய்யணும். அதுதான் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3611 வழக்குல 13 வழக்குக்கு மட்டும்தான் தமிழ்நாடு அரசு இந்த 11 ஆண்டுகளில் மேல்முறையீடு பண்ணியிருக்கு. இது ரொம்ப பெரிய அதிர்ச்சி. 0.36% மட்டுமே குற்றவாளிகளுக்கு அவங்க மேல்முறையீடு செஞ்சிருக்கிறாங்க. அப்படின்னா 99 கிட்டத்தட்ட 7% குற்றவாளி மேல்முறையீடு செய்யலன்றது இந்த 11 ஆண்டுகளில்
ரொம்பவும் ஒரு கொடூரமான ஒரு நிலையா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஏன்னாக்க தமிழகத்தில் வந்து தொடர்ச்சியாக அட்ராசிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்றது சொல்லிட்டு இருக்கோம். 30-35% எங்களுடைய ஆய்வில் தெரியுது. ஒவ்வொரு ஆண்டும் அதனுடைய வன்கொடுமையினுடைய வளர்ச்சின்றது அதிகரிப்பு என்பது 30-35%. அது விட்டுருங்க, அது அதிகரிக்கிறது ஒவ்வொரு வருஷமும். அது ரெண்டு விதமா நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலாம். ஒன்று அவேர்னஸ்னாலையும் அட்ராசிட்டி வழக்குகள் ஏற்பட்டு அதுல வந்து பதிவு பண்றாங்கன்னு வச்சுக்கோம். ஆனா ஸ்டேட் வந்து அட்ரஸ் பண்றது இருக்குல்ல, அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு ஃபெயிலியர் மெக்கானிசம் சுட்டிக்காட்ட விரும்புறேன். அது கேஸ் ஃபைல் பண்றதுல இருந்து தண்டனை கிடைக்கிற வரை இந்த சிஸ்டம் டோட்டலா தோத்து போய் இருக்கிறதுன்றது ரொம்ப 11 ஆண்டுகள்ல இதை தோத்து போயிருக்கின்றது ரொம்ப அப்பட்டமாக இதுல தெரிய வருது. குறிப்பா மேல்முறையீடு வழக்குல 11 வழக்குக்கு தான் நாங்க போகிறோம். அப்படின்னா இங்கே கிட்டத்தட்ட தமிழக SCST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் SCST சிறப்பு நீதிமன்றங்கள் இருக்கணும். ஆனா இல்ல, அங்க இல்ல. ஸ்பெஷல் பிபி இருக்கணும், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருக்கணும், தனி நீதிபதி இருக்கணும். அப்படிதான் இங்க நியமிக்கப்படல. அப்படி நியமிக்கப்பட்டு விரைந்து நீதிமன்றங்கள்ல கேஸ் நடத்தி இருந்தாங்கன்னா தீர்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கும். அது இங்க இல்ல. அப்ப எவ்வளவு ஒரு இப்ப நீங்க வந்து இப்ப நம்ம எடுத்துக்கொண்ட வழக்கு 11 வழக்கு, அதுக்கு முன்னாடி உள்ள வழக்கை சேர்த்து உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல விரும்புறேன். அதாவது நான் இதுல இப்ப இந்த 2011 கணக்கு எடுத்துக்கிறோம் பாத்தீங்களா, 2015 இருந்து 11 ஆண்டுகள். இதுல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டது ஒரு 3500 நம்மளுக்கு வருது. தமிழ்நாடு அனதர் ஆர்டிஐல ஒன்று நாங்க வாங்குறோம். தமிழகத்தில் இப்போதைக்கு 7500 கேஸ் மொத்தம் பெண்டிங் இன் கோர்ட், ட்ரையல்ல விசாரணை பண்ணல. அப்ப 7500 வழக்குகள் நீங்க பெண்டிங்ல இருக்கு, 750 வழக்குகள் மதுரையில் இருக்கு அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்து வச்சுக்கிட்டாக்க SCST ஆக்ட்ல வந்துட்டு நீங்க குற்றம் நடந்த 3 மாசத்துக்குள்ள சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும் இருக்கு, 2 மாசத்துக்குள்ள. அதுக்கப்புறம் 3 மாசம் தண்டனை கொடுக்கணும் இருக்கு. இப்ப இந்த கேப் இருக்கு பாருங்க, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவன் காலதாமதப்படுத்துறது, தண்டனை வாங்கி கொடுக்கறது இருக்கட்டும். அப்பீல் இவ்வளவு இருக்கு, தண்டனை சதவீதம் ஏன் இவ்வளவு குறைவாக இருக்கு, இதை பத்தின ஒரு ஆய்வு மேற்கொண்டோமா அப்படின்றது ஸ்டேட்டை பார்த்து வைக்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வியா நாங்க பார்க்கிறோம். இந்த 11 ஆண்டுகள்ல ரொம்ப வருத்தத்தோட பதிவு பண்றேன். நாங்க ஒரு 100% பேர் என்ன வன்முறையில் ஈடுபடுறானா அவனை 3% பேரை மட்டும் நான் சிறையில தள்ளுவேன், 97% பேரை நான் வெளியில வச்சிருப்பேன் அப்படின்னா பாதிக்கப்பட்ட தலித் மக்களுக்கு இந்த நீதியின் மீது நம்பிக்கை வருமா வராதா? வருமா? இந்த சிஸ்டம் ஏன் இப்படி இருக்குன்றது. அப்ப முதலமைச்சர் தலைமையில ஒரு கமிட்டி இருக்கு, அது 6 மாசத்துக்கு ஒரு முறை கூடணும்ன்றது பல முறை இதே பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல நம்ம பேசியிருக்கிறோம். இந்த தண்டனை சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க நம்ம கடிதமா அனுப்பியிருக்கிறோம், முன்னாடி அனுப்பியிருக்கிறோம், ஆயுத நலத்துறைக்கு அனுப்பியிருக்கிறோம், கமிஷனுக்கு அனுப்பியிருக்கிறோம், பிரஸ்லையும் சொல்லி இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு அப்பீல்ல கூட நான் 13 வழக்கு பதிவு. இதுல என்ன ரொம்ப வருத்தத்தோட பதிவு பண்றது என்னன்னா 11,000 சொச்சம் எங்க இருக்கு, 13 கேஸ்க்கு தான் நான் அப்பீல் போவேன். என்ன ஒரு ஸ்டேட் எவ்வளவு ஒரு மோசமா இருக்கு. அப்ப வன்கொடுமை நடக்குது, குற்றங்கள் அதிகரிக்குது அப்படின்னாக்க அதை தடுக்க வேண்டிய கடமை பொறுப்புக்கு அரசுக்கு இருக்கு. அது இந்த 11 ஆண்டுகள் அதில் இல்லைன்றது மறுபடியும் நம்ம சுட்டி காட்டிக்கிட்டே தான் இருக்கிறோம். இப்போ புதிய அரசு இப்போ புதுசா வந்திருக்கிறாங்க, அவங்க அதை செய்வாங்கன்றது நம்பிக்கை வைக்கிறோம். செய்வாங்கன்னு தான் ஓட்டு போட்டோம். அதனால ஓட்டு போட்டோம்னா எல்லாம் சேர்ந்து வாக்களிக்கணும். ஓட்டு போட்ட தனிப்பட்ட ஓட்டு இல்ல, எல்லாரும் சேர்ந்து மக்கள்லாம் நிக்க வச்சு ஜெயிக்க வச்சுட்டோம். அவங்க என்ன பண்ண போறாங்கன்றது இப்ப தெரியல. எனக்கு ஏற்கனவே உள்ள அரசு ஒன்னு வன்கொடுமைனா என்னன்னு தெரியும், 2 அரசு இருக்கு. ஒன்னு வன்கொடுமைனா என்னன்னு தெரியும், ஒன்னு வன்கொடுமை தடுப்புனா என்னன்னு தெரியும். புதிய அரசுக்கு வன்கொடுமை என்னன்னு தெரியுமான்னு தெரியல. அந்த மாதிரி நிலையில தான் இன்னைக்கு நம்ம நிலைமை உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அது நான் யாரையும் விமர்சனம் பண்ணல, அரசுடைய போக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு. டைம் கொடுக்கலான்ட்டு கொடுப்போம், இன்னொரு 5 வருஷம் கொடுக்கலாம், 6 மாசம் ஒரு டைம் பீரியட் வச்சுக்கோ. நம்ம இப்ப என்னன்னாக்க இது உடனடியாக அவர் தான், இப்ப சிஎம் தான் இந்த SCST கமிஷனுடைய ஸ்டேட் லெவல் விஜிலன்ஸ் அண்ட் மானிட்டரிங் கமிட்டி தலைவர்.
யாராவது அவர்கிட்ட சொல்லணும், ஐயா நீங்க தான் தலைவர், நீங்க உடனடியாக இந்த கமிட்டியை கூட்டுங்க. ஆல்ரெடி 63 பேர் கொண்ட மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த மெம்பரை நீங்க அது பிடிக்குதோ பிடிக்கலையோ இல்ல புதிய கமிட்டியை ஃபார்ம் பண்ணுங்க. கமிட்டியை ஃபார்ம் பண்ணி நீங்க அதை வந்து ரன் பண்ணுங்க. என்னன்னா ஸ்டேட் வைஸ் வந்து எல்லா கலெக்டரையும் கூப்பிடுங்க, எஸ்பியும் கூப்பிடுங்க, மாநகராட்சி காவல் ஆணையரையும் கூப்பிடுங்க. இதை பத்திர ரிவ்யூ பண்ணுங்க. அதுதான் அவருடைய கடமையா இருக்கும் நான் நினைக்கிறேன். இப்ப எவ்வளவு வழக்கு வந்து இப்ப இவ்வளவு வழக்கு வந்து நம்ம தண்டனை சதவீதம் இவ்வளவு குறைவா இருக்கு, அப்பீல் ஏன் போகல அப்படின்றத அவங்க செய்யணும். அனைத்து மாவட்டங்களையும் நான் திருப்பி சொல்றேன், தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் எஸ்சிஎஸ்டி கோர்ட் இல்ல. இந்த புதிய அரசு அனைத்து மாவட்டங்களும் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் வந்து கோர்ட் கொண்டு வரணும். ஸ்ட்ராங்கான ஒரு பிபிஏ போடணும், தனியாக நீதிபதியை போடணும், ஒவ்வொரு நாளும் ட்ரையல் நடக்கப்படணும். இங்க கேசஸ் எல்லாம் பெண்டிங்ல இருக்கக்கூடாது, துரிதமாக நடத்தப்பட்டு இம்மிடியட்டாக வழக்கு தீர்க்கப்படணும். இதை வந்து ஸ்டேட் வந்து செய்யணும்ன்றதை நான் வந்து ரொம்ப வலியுறுத்த விரும்புறேன். ஒன்று. இரண்டு, ஏன் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க 99.74% மேல்முறையீடு பண்ணப்படல, அப்பீல் போல, கவர்மெண்ட் அப்பீல் போல. இந்த அப்பீலுக்கு போகாம இருப்பதற்கான காரணம் என்ன? தண்டனை சதவீதம் 3.6 தானே இருக்கு. இதை எப்படி இன்கிரீஸ் பண்ணலாம்? ஏன் விழுப்புரம் மாவட்டத்தில் 11 இருக்கு, மதுரையில் வந்து ஏன் 2.3 இருக்கு? அப்படின்னு ஒரு இடம் இருக்கு பாருங்க, வித்தியாசம் இருக்கு பாருங்க. ஏன் நீல்கிரிஸ்ல வந்து இன்னும் குறைவா கிடைக்குது? ஏன் 1.23 இவ்வளவு வழக்குகள் அட்ராசிட்டிஸ் அதிகமாக இருக்க சிவகங்கையில் ஏன் 1.32% வந்து கன்விக்ஷன் ரேட் அவ்வளவு இருக்கு அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்து பார்க்கும்போது என்னுடைய கணிப்புல சாதிய சக்திகள், சாதிய உணர்வுகள், காஸ்ட் மூவ்மெண்ட் எங்கெல்லாம் வலுவாக இருக்கோ அங்கெல்லாம் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் கன்விக்ஷன் குறைவாக இருக்கிறது. அது மதுரை தண்டனை சதவீதம் குறைவாக இருப்பதற்கு காரணம் சாதிய சக்திகள், இங்க இருக்கிற மூவ்மெண்ட் அமைப்புகள். அதே மாதிரி ஒரு ஓபிசி மாப் கல்ச்சர் தமிழ்நாட்டில் வளர்ந்திருக்கு. இது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இது வந்து வெறும் திருப்பி திருப்பி தமிழ்நாடு வந்து ஒரு ஆன்டிகாஸ்ட் ஸ்டேட் எல்லாம் சொல்லாதீங்க. இங்க ஓபிசி மாப் கல்ச்சர் தமிழ்நாட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பிளஸ் வந்துட்டு ரைட் விங் பாலிடிக்ஸ் ரொம்ப இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்கு. ரெண்டுமே சேர்ந்து வந்து நடத்துற ஒரு இதை வந்து பார்க்கும்போது அது சிவகங்கையிலையும் அது வந்து அங்கே உங்களுக்கு தெரியும் யார் அங்க அதிகமாக இருக்கிறாங்க. அதனாலதான் வந்து அங்க தண்டனை சதவீதம் குறைவாக இருக்கிறது. இன்னும் ஒரு படி மேல போய் நான் தகவலே கொடுக்க மாட்டேன் ஒருத்தன் திருநெல்வேலிக்காரனும் தூத்துக்குடிக்காரனும் ஆபீசர் சொல்றாங்க அப்படின்னா அந்த ஆபீசரை எதுக்கு அங்க வச்சிருக்கணும்? தகவல்களை மறைப்பது என்பது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. இன்னும் 2 மாவட்டங்கள் 3 மாசம் ஆகி சைலண்டா இருக்கிறாங்க, எங்கேயும் போக முடியாம. அப்படி ஒரு நிலைமை இருக்கும். 1 மாசத்துக்குள்ள தகவலை கொடுத்தாகணும். 2 அப்பீல் போடலாம், ஆர்டிஐ 2 அப்பீல் போடலாம். 2 அப்பீலும் போட்டோம் நாங்க. அதாவது தகவல் கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்பீலும் போட்டோம், 2வது அப்பீலும் போட்டிருக்கோம். இந்த சைலண்டா இருக்கிறவங்களுக்கும் 2 அப்பீல் போட்டிருக்கோம். ஆனா நீங்க மறைக்கிறீங்க அப்படின்னா எனக்கு என்னமோ திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய என்டையர் ஆபீசர் மேலையும் தகவல் பெறும் உரிமை சட்டம் ஒரு கமிட்டி வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். ஏன் இன்ஃபர்மேஷனை மறைக்கிறாங்கன்னு தெரியல. அது ரொம்ப முக்கியமான டிமாண்டா நான் வைக்க விரும்புறேன். அதுக்கப்புறம் இந்த மறுபடியும் சொல்றேன், மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்கள் எல்லாமே அட்ராசிட்டிஸ் ஹிட் ப்ரோன் டிஸ்ட்ரிக்ட் என்று டிக்ளேர் பண்ணணும்ன்றது பல முறை நம்ம சொல்லியிருக்கோம். மறுபடியும் நம்மளுடைய ஸ்டடியில அது ரிவீல் ஆகிருக்கு. மறுபடியும் இந்த மாவட்டங்களில் அதிகமான வன்கொடுமைகள் அதிகமாக இருக்கின்றதை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இது போக எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை வழக்குகளை தனியாக ஒரு நோடல் ஆபீசர் தேவை. இந்த வழக்குக்கென்று தனியாக ஐஏஎஸ் படிச்ச ஒரு நோடல் ஆபீசர் தேவை. இங்க எப்படி மண்டல வாரியாக ஐஜி உருவாக்கப்பட போறாங்களோ எஸ்சிஎஸ்டி விங்குக்குன்னு ஐஜி தேவை. அது வந்து சவுத் ஜோன் ஐஜி எப்படி இருக்கு எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கிற மாதிரி அதுல ஒரு ஸ்பெஷல் விங் ஐஜி தேவை. அது சவுத் ஜோனா இருக்கலாம், சென்ட்ரலா இருக்கலாம், ஈஸ்டா இருக்கலாம், வெஸ்டா இருக்கலாம், நார்த்தா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு காவல்துறையில தேவை நான் சொல்ல விரும்புறேன். எஸ்சிஎஸ்டி வழக்கினுடைய இந்த கொலை செய்யப்பட்ட கூட்டு பாலி பலாத்காரம் செய்யப்பட்ட குழந்தைகளுக்கோ பெண்களுக்கோ காம்பன்சேஷன் ரொம்ப குறைவாக இருக்கிறது. ஸ்டேட் வந்து இன்னைக்கு மொத்தமே
ரெண்டுமே மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இணைந்து 12 லட்சம் இருக்கு, அது 25 லட்சமாக உயர்த்தப்படணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய அமௌண்ட்ல எல்லாரும் ஒரு சாதாரணமாக இன்னைக்கு ஒரு விபத்து நடக்குது, கூட்ட நெரிசல்ல விபத்து நடக்குது, இல்லாட்டா சாராயம் குடிச்சு செத்து போறாங்கன்றதுக்கெல்லாம் 20 லட்சம் 30 லட்சம் கொடுக்க வேண்டிய அரசாங்கம் வன்கொடுமையில செத்து போனாங்கன்னா 12 லட்சம் கொடுக்கறாங்கன்ற ஒரு சிஸ்டம் இருக்கு பாருங்க. இது ரொம்பவும் பழைய மாடலை வச்சுக்கிட்டு இன்னமும் நாங்க அதே அமௌண்ட்ல இருக்கிறோம் சொல்றது ஏற்படுதல்ல. 25 lakhs மினிமம் அது இன்க்ரீஸ் பண்ணணும்ன்றது நாங்க கேட்கிறோம். ரெண்டாவது எஸ்சிஎஸ்டி ஆக்ட்ல ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. வன்கொடுமையில ஈடுபடுகிற குற்றவாளிகளுக்கு கலெக்டிவாக ஃபைன் வாங்கலான்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. அது எதுவுமே இதுவரை இந்தியாவில் ஒரு வன்கொடுமை சம்பவத்தை நடைமுறைப்படுத்தல. வன்கொடுமைனா என்னன்னாக்க இந்த மாபா போய் அட்டாக் பண்றது, வீட்டை எரிக்கிறது, அடிக்கிறது, தாக்குதல் ஈடுபடுறது, அவங்களுக்கு எல்லாம் 5 lakhs கலெக்ட் பண்ணலாம். இந்த ஃபைன் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப தேவை, நான் ரொம்ப கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இப்ப புதுசா ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க, இந்த பிபி இருக்காங்க, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆக்ட்ல என்ன சொல்லுது அப்படின்னா, அரசாங்க வழக்கறிஞர் மேல நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் பாதிக்கப்பட்ட மக்கள் தனியாக ஒரு வழக்கறிஞரை வைத்துக் கொள்ளலாம். அதை அரசாங்கம் அரசாங்க வழக்கறிஞராக ஏற்றுக்கொண்டு இருக்கு. இப்ப சமீப காலமா அவர் மேல குற்ற வழக்கு இருக்கு, அவரை பிபியா போட முடியாதுன்னு சொல்லி மக்கள் வைக்கிற அந்த வழக்கறிஞர் நிராகரிக்கிறாங்க. இது ரொம்ப மோசமான செயல்பாடு. அந்த வழக்கறிஞர் ஒரு அஜிடேஷன்ல கலந்திருப்பாரு, அதை கிரிமினல் கேஸா காட்டி இப்படி பண்றதுனால மக்களுக்கான வழக்கறிஞர்கள் போய் வாதாட முடியல. அதனால அந்த சிஸ்டம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் விந்தையாக இருக்கிறது. இதை நான் களையப்படணும்னு சொல்றேன். அதுக்கப்புறம் அந்த ஆணவ கொலை தொடர்ந்து தமிழ்நாட்டில் அதிகரிச்சிட்டு இருக்கு. அதுக்கு ஸ்பெஷல் ஆக்ட் வேணும்ன்றது சொல்லியிருக்கோம். ஏற்கனவே நாங்க KN பாஷா தலை கமிட்டியை லாஸ்ட் மார்ச் நாங்க மீட் பண்ணிட்டு வந்தோம். ஒரு 3500 பக்கங்கள் கொண்ட டாக்குமெண்ட்ஸ் ஜஸ்டிஸ் KN பாஷா கிட்ட லாஸ்ட் மார்ச்ல நான் சப்மிட் பண்ணியிருந்தேன். அது இந்த ஆட்சியாவது தனி ஸ்பெஷல் ஆக்ட் கொண்டு வருவாங்களா?